ரூபாய்க்கு உரிய டோக்கன் கொடுப்போம். டோக்கனை முன்னாடியே கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் குடிச்சிடும். அதுக்காக என்ன பண்றாங்க, முதல்ல வாக்கு சேகரிங்க, எங்களுக்கு போடுங்க, நாங்க முதலமைச்சரா திருப்பி இப்ப இந்த 5 வருஷம் செஞ்ச மாதிரியே நாங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்த உடனே முதல் மாசம் உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோங்கிறாங்க. அது யார், அவங்க அப்பா வீட்டு காசா? இல்ல, உங்கள்கிட்ட எல்லாம் வாங்குற வரி பணம் தான் அது. என்ன செய்வோம், கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 24,000 ரூபாய் கொடுப்போம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்களுக்கு குறைவான விலையில கொடுக்கணும், கட்டுப்படி ஆகணும் அதுங்களுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா உழைப்பாளி மக்கள் எல்லாரும் சாப்பிடுறது டீ தான் அதிகம் சாப்பிடுவோம். இப்போ அந்த 4 வருஷம் படிச்ச பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க மடிக்கணினி வாங்காம போயிட்டு வெளியில. அதனாலதான் அம்மா 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட்டை கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சீட்டுல காணும்.